ஹாய் ஹலோ வெல்கம் டு சமினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் முர்த்தபா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்டஃப்டு பரோட்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம 1/2 கிலோ மைதா எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 3 கப்பில் இந்த மாதிரி கப்பு வச்சுருந்தீங்கன்னா 3 கப்பு மைதா போட்டுக்கோங்க. அது 1/2 கிலோ வரும். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாவுக்கு நம்ம எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றினா தான் அந்த ஸ்டஃப்டு பரோட்டா நல்லா வரும். அதனால் ஒரு பேன் வச்சுட்டு சூடு பண்ணி இந்த கப்பில் 1 கப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகணுத்துக்கு லைட்டாக சூடாகணும், ரொம்ப சூடாகக்கூடாது. லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த மாவு மேலே அப்படியே எடுத்து அந்த எண்ணெயை ஊற்றிடுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். கையை போட்டிங்கன்னா லைட்டாக சூடாக இருக்கும், அதனால் கை போடாதீங்க. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா மாவுலேயும் அந்த எண்ணெய் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசைங்க. ரொம்ப ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பசிட்டிங்கன்னா மாவு நல்லா கெட்டியாக பசைங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி சாஃப்டாக நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாவை அப்படியே மூடி போட்டு எடுத்து வச்சுருங்க. நம்ம இப்போ ஸ்டஃபிங்க்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சுட்டு அடுப்பை சூடு பண்ணிட்டு 1 கப்பு எண்ணெய், 3 டீஸ்பூன் இருக்கும் இந்த எண்ணெய். 1 கப்பு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் நான் சிக்கன் கீமா வச்சுருக்கேன். வெஜிடேரியனாக இருந்தால் இந்த சிக்கன் போடாமல் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக நீங்கள் உருளைக்கிழங்கு டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இது மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம். அதை அதில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சிக்கனுக்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம அந்த எண்ணெயில் சிக்கனும் உருளைக்கிழங்கும் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் சைஸ் 2 வெங்காயம் இது மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சுட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு காரத்துக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா இப்படி வதங்கினதுக்கப்புறம் ஜீரகத்தூள் அப்படி இல்லைன்னா கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது, ஒரு 1/2 வெந்தால் போதும். கொஞ்சோண்டு மல்லிக்கீரை கட் பண்ணி இப்படி போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் ஒரு பவுலில் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாக்குள்ளே ஸ்டஃபிங் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் வச்ச மாவை திரும்ப எடுத்து இப்போ ஒரு 8 உருண்டை போட்டு அதை வைக்க போகிறோம். கொஞ்சம் நல்லா இதை மாதிரி பிசைஞ்சிட்டு உருண்டை போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும், அந்த உருண்டை ஷேப்பாக நல்லா வரும். அந்த 1/2 கிலோ மாவுக்கு 8 உருண்டை போடலாம். அதுதான் நம்மளுக்கு கணக்கு. 1/2 கிலோவுக்கு 8 உருண்டை. இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுட்டு
அது மேலே நல்லா ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா அதில் எல்லாத்துலேயும் படுற மாதிரி பரட்டிட்டு எண்ணெயில் நல்லா பரட்டி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு திரும்ப வச்சுருங்க. இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச மாவை ஓப்பன் பண்ணி ஒரு உருண்டையை எடுத்து இப்போ வீச போகிறோம். இது மாதிரி ஒரு உருண்டையை எடுத்து வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்படி 2 சைடும் அந்த எண்ணெய் படுற மாதிரி ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா இப்படி தேய்ங்க. 2 சைடும் நல்லா இப்படி திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஓரளவு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வீச போகிறோம். இப்படி மேலே ஒரு கை கீழே ஒரு கை வச்சுட்டு இப்படி எடுத்து எடுத்து போட்டு வீசணும். நல்லா அப்போ தான் பெருசாக உங்களுக்கு இழுத்து வரும். மைதா உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா போகும். நல்லா இந்த லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி இழுத்துட்டு ரைட் ஹேண்டை தூக்கி தூக்கி போட்டிங்கன்னா நல்லா வீசும். அப்படியே டர்ன் பண்ணி சுற்றி சுற்றி இழுக்கணும். ஒரே சைடே இழுக்கக்கூடாது. இழுத்து நல்லா இது மாதிரி மாவை லைட்டாக இழுத்து விட்டு ஓட்டை விழக்கூடாது. ஓட்டை விழாமல் மாவு இருக்கணும். ஓட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ள அந்த மசாலா வைக்கும் போது வெளியில் வந்துடும். அதனால இது மாதிரி நல்லா ஹோல் இல்லாமல் நல்லா வளர்த்து விட்டுக்கோங்க. வளர்த்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா இருக்குல்ல, அதை ஒரு 3 டீஸ்பூன் வைங்க. உங்களுக்கு எவ்வளோ உள்ள ஸ்டஃபிங் பண்ணுமோ அவ்வளோ வச்சுட்டு நல்லா இப்படி லெவலாக வச்சுருங்க அந்த மசாலா. அப்போ தான் வந்து அந்த நம்ம ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சைடு ஒன்று, ஆப்போசிட் சைடு நல்லா கட்டமாக எடுத்து இப்போ ரைட் சைடு, அடுத்தது லெஃப்ட் சைடு இப்படி கட்டமாக மடிச்சுக்கோங்க. இது மாதிரி ஸ்கொயராக மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வீச தெரியாதவங்களுக்கு கவலைப்படாதீங்க. இப்போ நான் வந்து இதை வந்து எப்படி வளர்க்குறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரியே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இது மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டையை எடுத்து நல்லா இது மாதிரி தேய்ங்க. நல்லா பெருசாக வர அளவுக்கு, ஹோல் விழாத அளவுக்கு நீங்கள் பண்ணணும். அப்படி திருப்பி திருப்பி போட்டு பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஹோல் விழுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக எண்ணெய் தடவிட்டு திரும்ப அதை வந்து லெவல் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுங்க. நல்லா கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் இந்த மசாலாவை திரும்ப எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு 3 டீஸ்பூன் நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதே மாதிரியே 4 சைடும் மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இப்போ தவாவில் போட போகிறோம். அடுப்பில் ஒரு தவா வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. சூடானதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை எடுத்து போட்டுடுங்க. போட்டு நல்லா 2 சைடும் எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு திருப்பி போட்டு நல்லா வாட்டி எடுத்துட்டு லைட்டாக வெந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா சைடும் வர மாதிரி எண்ணெய் படுற மாதிரி திருப்பி திருப்பி விட்டுட்டு 2 சைடும் திருப்பி நல்லா கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு சுட்டெடுங்க. எதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறோன்னா, ஹை ஃப்ளேமில் வச்சா வெளியில் தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க.
இப்படி 2 சைடு நல்லா முருங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம அடுத்தது எக்கு மட்டும் வச்சு எப்படி ஸ்டஃப் பண்ணி பரோட்டா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் கொஞ்சோண்டு உப்பும் பெப்பரும் போட்டு நல்லா பீட் பண்ண போகிறோம். நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு இந்த முட்டை என்னத்துக்கு நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோன்னா, சில பசங்களுக்கு இந்த மசாலா பிடிக்காது, வெங்காயம் பிடிக்காதுன்னு எடுத்துருவாங்க, அது சாப்பிட மாட்டாங்க. எக்குனா எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் இது மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சு அதே ஷேப்லேயே பண்ணி தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, அதில் இந்த முட்டையை ஊற்றி நல்லா லைட்டாக ஈவனாக வர மாதிரி பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஸ்கொயர் மடிச்சுடுங்க கட்டமாக. இந்த முட்டை பண்ண ஸ்டஃபிங் பரோட்டா பாருங்கள் எப்படி உப்பி வருதுன்னு. அது வெறும் எக்கு மட்டும் போட்டிருக்கிறதுனால நல்லா ப்ளஃபியாக உப்பி வரும். இப்போ நம்ம ஸ்டஃப் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.